வணக்கம். பாசிட்டிவாக எப்போவுமே திங்க் பண்ணுங்கள். நெகட்டிவாக திங்க் பண்ணிடாதீங்க. இப்படி இப்போ உள்ள நாட்களில் எல்லாருமே நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, முக்கியமாக பெண்கள்கிட்ட, ஏன் பாசிட்டிவாகவே திங்க் பண்ண மாட்டியா, எப்போவுமே நெகட்டிவாக தான் திங்க் பண்ணுவியா அப்படிம்பாங்க. எப்படி எனக்கு புரியவே இல்லை. எனக்கு அந்த மாதிரி சொல்கிறவங்கள பார்த்தா எரிச்சலாக இருக்கும். பாசிட்டிவ்னா பாசிட்டிவ், நெகட்டிவ்னா நெகட்டிவ் தானே. அது என்ன நெகட்டிவையும் பாசிட்டிவாக திங்க் பண்ணணுன்னா அது எப்படி திங்க் பண்ண முடியும்? ஒருத்தர் நம்மளை அப்படியே திட்டுவாங்க, நம்மளை வச்சு செய்வாங்க, நம்மளை பற்றி தப்பாக வெளியே பேசுவாங்க. ஆனால் நம்ம அவங்கள பற்றி பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணணும், நெகட்டிவாக திங்க் பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் நமக்கு இல்லையா? அது நம்ம உண்மையான நம்மளுடைய ஃபீலிங்ஸ், உள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸுக்கு மாற்றாக தான் இருக்கும். நம்ம ஏதோ ஒன்று கற்பனை பண்ணி தான் அந்த மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோமே தவிர, நிஜமாகவே நமக்குள்ளே எப்படி தோணும், இதுக்கு அவங்க நம்மளை இப்படிலாம் ஹர்ட் பண்ணுறாங்க, ரொம்ப மோசமாக இருக்குது அவங்க பண்ணுறது, இப்படிலாம் அவங்க செய்கிறது சரியே இல்லை, அப்படி தான் தோணும். அதை போய் பாசிட்டிவாக நம்ம எப்படி மாற்ற முடியும் சொல்லுங்கள்? அதனால் பாசிட்டிவாக திங்க் பண்ணணும் தான், இல்லைன்னு சொல்லலை. அதாவது நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும், நான் நல்லா இருக்கணும், நான் இப்படி இருக்கணும், அதுதான் பாசிட்டிவிட்டி. ஒருத்தவங்க நம்மளை வச்சு செய்துட்ருக்காங்க, திட்டுறாங்க, நமக்கு பின்னாடி புறம் பேசுகிறாங்க அப்படின்னா திரும்பி பார்த்து இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத அப்படின்னு சொல்கிறது தானே நியதி இல்லையா? அது எப்படி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். பகவத்கீதையில் அதாவது அர்ஜுனன் போரிட வேண்டியது அவருடைய சொந்தக்காரங்க எல்லாமே அவங்களுக்கு மாமா மச்சான் சித்தப்பா சித்தி அது மாதிரி தான். அப்படி இருக்கும் பொழுது குழம்பி போய் நிற்கும் பொழுது அர்ஜுனர்கிட்ட கிருஷ்ணர் என்ன சொன்னார்? சொந்தக்காரங்கன்னு பார்க்காத, அதர்மத்தை அழிச்சே ஆகணும் அப்படின்னு. அதுக்காக நம்ம போய் சொந்தக்காரங்களாம் வச்சு கொள்ளலாம் வேண்டாம். நான் என்ன சொல்கிறேன்னா, தப்பு செஞ்சாங்கன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அது கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைங்களாக இருக்கட்டும், தப்பு செய்கிறாங்க, நம்மக்கிட்ட அதாவது நமக்கு அந்த நிலையில் நிற்கிறதுக்கு தெரியணும். ஐ ஆம் த பெஸ்ட், ஆனால் அதுக்காக என்கிட்ட மோதாதீங்க அப்படிங்கிற அந்த நியூஸ், அந்த செய்தி இருக்குது பார்த்தீங்களா, அது எதிராளிக்கு போய் சேரணும். நான் சும்மா விட மாட்டேன். நான் இப்படி தான் இருக்கிறேன், என்னை ஏற்றுக்க முடிஞ்சால் ஏற்றுக்கோங்க, இல்லையா சைலண்ட்டாக போயிடுங்க அப்படின்ற அந்த அந்த செய்தி அவங்களுக்கு போய் சேரணும். எல்லாத்துக்கும் குட்ட குடிவாக மிதிக்க பேசாமல் இருப்பா அப்படின்னு நினைக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணிடக்கூடாது. அது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம சிந்திக்க வேண்டியது பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். என்ன மாதிரி விஷயங்களை நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது தான் பாசிட்டிவாக திங்க் பண்ண முடியும். நான் இந்த இடத்துக்கு போய் சேர போகிறேன், எனக்கு ஒரு கோல் இருக்குது, இதை நான் அச்சீவ் பண்ண போகிறேன், இப்போ நடக்கிறது எல்லாமே இப்போ என்னால் முடியல, அச்சீவ் பண்ண முடியல, இட்ஸ் ஓகே, ஐ கேன் டூ இட் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளை செல்ஃப் டெவலப்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். நமக்கு எதிராளி ஏதாவது ஒரு பாம்பு நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு பாம்புக்கிட்ட பக்கத்தில் போனீங்கன்னா சீரும், எடுத்த உடனே கடிக்க வராது, பயமுறுத்தும். அதை பார்த்து தான் நம்ம பயந்து ஓடுவோம். அது மாதிரி தான் நம்ம இருக்கணும். கெடுதல் பண்ணுறவங்ககிட்ட சீரலாம், தப்பே இல்லை. உண்மையான ஃபீலிங்ஸ் ரிவீல் பண்ணலாம், அதுவும் தப்பே இல்லை. அவங்க அப்படி செய்கிறாங்க அப்படின்னா நம்மகிட்டேருந்து போகிற மெசேஜ் எப்படி இருக்கணும்னா அப்படி செய்யாதீங்க, தட்ஸ் இட். இதுக்கு மேலே நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறதுக்கான தைரியமும் அது திராணியும் நமக்கு வேணும். அது எப்படி சொல்லலாம், எப்போ சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனதில் நம்மளை பற்றின உயர்வான ஒரு எண்ணம் இருக்கணும். செல்ஃப் எஸ்டீம்னு சொல்லுவாங்க, அது ரெஸ்பெக்ட், செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கணும். என்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவங்க சொல்கிறது தப்பு, அப்போ நோ, அதெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு மேலே அவங்க எதுவுமே பேசக்கூடாது, அந்த வகைக்கு கொண்டு போயிடணும். இதுதான் உண்மையான பாசிட்டிவிட்டி. பாசிட்டிவுக்கும் நெகட்டிவுக்கும் வித்தியாசம் முதல்ல நமக்கு தெரியணும். எதை பாசிட்டிவ் எதை நெகட்டிவாக சிந்திக்கணும்னு தெரியணும், எப்படி செயல்படணும்னு தெரியணும். கரெக்டு தானே?